ஏன்டா தினமும் சுடுகாடுல வந்து எல்லாரையும் பயமுத்திட்டு இருக்க? டேய் டேய் இருடா. அப்பா என்னடா பண்ற? அப்பா அவனை பிடிங்கப்பா. அப்பா ஏய் இரு. அவனை ஒன்றும் பண்ணாதடா. அவன் வேற யாரும் இல்ல, செத்து போன மங்கம்மா பையன். அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் பைத்தியமாயி அவங்க அம்மா சமாதியை சுத்தி அம்மா அம்மான்னு புலம்பிக்கிட்டு இருக்கான்டா. அவனை பத்தி நீ எதுவும் கண்டுக்காத, போய் வா வேலையை பாரு. சரி. டேய் டைரக்டர், இத்தனை நாள் நீ எடுத்த லவ் ஸ்டோரியை விட சூர்யாவோட லவ் ஸ்டோரி ரொம்ப டச்சிங்கா இருக்குடா. இந்த லவ் ஸ்டோரி வச்சு படம் எடுத்துன்னு வை, ஓ லைஃப் பிச்சுக்கிட்டு போயிரும். இங்க பாருப்பா, உனக்கு கோடி நமஸ்காரம். இது ஒரு லவ் ஸ்டோரி, இதுக்கு ஒரு பில்டப் வேறயா? நீ ஒண்ணு இதை விடலாம் நான் பெரிய லவ் ஸ்டோரியை பார்த்திருக்கேன். இது ஒரு ஆத்மாவா? அதுக்கு தம் இருந்தா, மானம் இருந்தா, ரோசம் இருந்தா நமக்கு முன்னாடி வந்து இவனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக சொல்ல. என்னடா உன் கனவு அது? தேவையா? அவ மட்டும் கேட்டான்னு வச்சுக்க, உன் கதை முடிஞ்சிரும். பேய் கேட்டா எங்க கதை முடிஞ்சிருமா? டேய் டைரக்டர், இவன் ரொம்ப பில்டப் பண்றான். உள்ள போய் அந்த கோட் எடுத்துட்டு வா. லபக்குன்னு உள்ள விட்டு இவனையும் இவன் ஆள் பேயும் பாத்துடலாம். அது உன்னை விட்டாலும் நான் அதை விடவே மாட்டேன். அத மதுரை மீன் குழம்பு சாப்பிட வைக்கிறேன். நடக்குதா இல்லையான்னு பாரு. உன்னை விட மாட்டேன். முடிய விரிச்சு போட்டா சும்மா பயந்துருவன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீங்க பயப்படுவீங்க, நான் பயப்பட மாட்டேன். ரத்தம் கத்துக்க வைக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பத்தி? இது ஒரு ஆத்மாவா? இந்த ஆத்மா வச்சு நான் சினிமா எடுக்கணுமா? யாரது? யாரா கதவு முன்னதே? காத்து, எல்லாம் காத்து. ஒண்ணும் இல்ல, அங்க ஜஸ்ட் காத்து வந்து கதவு மூடிருக்கு. இது என்ன ஜாரு முன்ன பின்ன ஆடிக்கிட்டு இருக்கு? என்ன இது? அடங்க போய் இங்க எதுவும் நடக்குது. என்ன நடக்குது இங்க? யாருமே இல்லையே. இங்க யாரு இருக்கா? எப்படி ஆடுது இது? காத்து, எல்லாம் காத்து. காத்து வேலை காட்டுது. அடிச்சதெல்லாம் மொத்தமா இறங்கிருச்சு. ஐயோமா, இந்த காத்துல நம்மளால போற முடியாது. முதல்ல ஓபன் பண்ணி ஒரு கட்டிங்க போடுவோம். சிப்ஸை வாயில வச்சுட்டு ஒரு கட்டிங்க போட்டா சூப்பரா இருக்கும். எனக்கே பயம் காட்டியா? வாடா. ஐயோ, நான் ஒண்ணு சொல்ல, சும்மா காமெடி பண்ண, அவ்வளவுதான். என்ன வச்சு படம் எடுத்து ஆட வைப்பியா? இல்ல எனக்கு சினிமா எடுக்கவே வரவே வராது. மதுரை மீன் குழம்பு சாப்பிட வைப்பியா? ஐயோ, மீன் குழம்பு நல்லா இருக்காது அங்க. நான் சொன்னது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. வாடா வா. நான் வேணா ஒரு பாட்டு பாட்டுமா? உன்னை விடவே மாட்டேன் நானே. என் ஃபேமிலியை பத்தி நான் பாடு படிக்கிறேன். உன் ஃபேமிலி பக்கம் நான் வரவே மாட்டேன். அம்மா, நான் உன்னை பார்க்கணும். நான் வேற பாட்டு பாடுறேன். அடி போடு டப்பாங்குத்து, நான் டப்பாங்குத்து. இப்ப குத்துன்னு குத்த போறா நாம. வாடா. இல்ல நான் எதுவும் பண்ணல, காமெடி தான் பண்ணேன். வந்திருக்கேன், வாடா. அவனுக்கு கொஞ்சம் காட்டுங்க. டேய், உன கோட் எடுத்து சொன்னா எங்கடா சொப்பன சுந்தரி ஆடி நின்னுட்டு இருக்கா? சொப்பன யாருப்பா? அதாடா பேய், சூர்யாவோட ஆளு. உனக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான்டா. ஆத்மா பிரேத ஆத்மா இத பத்தி எல்லாம் பேசினா எனக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்குப்பா. ஆத்மா பிரேத ஆத்மாவா? டேய், அந்த பேய் மட்டும் வந்துச்சு வை, ஒரு கோட்டரை லபக்குன்னு இறக்கி ஆத்தோரமா தூக்கிட்டு போய் நானே ரேப் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கம்மி பண்ணி அது உன்னை பிச்சு பின்னாடி எடுத்துற போறே. இன்னும் சடனா ஃபீலிங் வருது. பேகா, எனக்கு ஒண்ணு தெரியாது. இவன் தான் உங்க ஃபேமிலி வச்சு சினிமா எடுக்க வந்தான். பிரசாத், நான் உன்னை மன்னிக்கணும்னா அவனை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடி. என்னடா அடி அது? இங்க வா. ஐயோ, வாங்கிட்டு வா. இங்கே இருந்தா நம்மள போட்டு தள்ளுறா போல இருக்கு. வா கலந்துக்கலாம். வா 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 வந்து கிளியர் ஆச்சா? உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சா? இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது செத்தவங்க கிட்ட அதுவும் லேடிஸ்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இல்லனா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும். பேயும் ஒரு புனிதமான ஆத்மா தான். நாங்க வர சூர்யா. கிளம்புங்க. அப்புறம் என் கூட இருந்தானே ஒரு குண்டு பெருச்சாளி வாய, அவன் என்ன ரொம்ப பாடப்படுத்துறான். அவனுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கலாமா?